வணக்கம் மக்களே. சுவையான சப்பாத்திகளை தூய்மையான கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் ஆரோக்கியமானது. ஸோ நான் இந்த ஒரு பதிவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோதுமை மாவில் கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். ரொட்டி ஊட்டசக்தி நிறைந்த ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்படுது. அதனால தான் இந்த உயர்தர கோதுமையில இருந்து தயாரிக்கப்பட்ட மாவுகளை பற்றி நான் இங்கே சொல்ல வரேன். நார் சத்து மற்றும் ஊட்டசக்திகள் நிறைந்த இது நிறையவே நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, எந்த மாதிரியான ஆரோக்கியங்களை கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோதுமையை சாப்பிட்றது நல்லதா? கண்டிப்பாக நல்லது தான். கோதுமை மாவுலேருந்து செய்யக்கூடிய கோதுமை ரொட்டி, அதுக்கப்புறம் பிரெட்டு, இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். உலகில் கோதுமை முக்கியமான உணவுகளில் ஒன்றாக இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. கோதுமை தவிடு செரிமானத்தை மேம்படுத்த நன்மை பயக்கும். ஸோ கோதுமை தவிடு நார் சக்திகளுக்கான நல்ல மூலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோதுமை தவிட்டில் உள்ள நார் சத்து செரிமானத்திற்கு உதவுது மற்றும் மலத்தை மென்மையாக்குகிறது. இது குடல் இயக்கத்தை எளிதாக்கும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. இது உணவில் உள்ள நல்ல கூறுகளை தனிமைப்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனைகளை சமாளிக்க உதவுது. உடலில் நச்சுகள் இருந்தால் அது வயிற்று வலி, வாயு போன்ற பல பிரச்சனைகளை உண்டாக்கும். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் கோதுமை முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோதுமை இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. கோதுமை தவிட்டில் உள்ள நார் சத்து இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் ஆக்சிஜனேற்ற விளைவுகளுடன் பைட்ரோ கெமிக்கல்களை கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா இது ஃப்ரீ ரேடியர்களுடைய விளைவுகளிலிருந்து நல்ல கொலஸ்ட்ரால் மற்றும் நமக்கு பார்த்திங்கன்னா பிளேட்டுகளை தட்டக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதய ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் உயர்ந்த பிரச்சனைகள் அந்த மாதிரியான எல்லாத்தையும் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார் சத்துள்ள உணவுகள் எப்போதுமே வயிறு உபாதைகளை குணப்படுத்தும். அதே போல் கோதுமை நார் சத்துக்கான நல்ல மூலமாகும். கோதுமை தவிடு நார் சத்து வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க உதவுது. கோதுமை தவிடு மலச்சிக்கல், வயிற்று வலி மற்றும் வாயு போன்ற வயிறு கோளாறுகளை தடுக்கும் பண்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோதுமை வயிறு கோளாறுகளை குணப்படுத்த கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் புற்றுநோயுடைய பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குது, ஸோ புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஊட்டசக்தி நிறைந்த கோதுமையை வாரத்திற்கு ஒரு 1-2 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, கோதுமையை நம்ம தினந்தோறுமே எடுத்துக்கலாம். ஸோ கோதுமையில் செலினியம் என்கிற மூலப்பொருள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இந்த செலினியம் மனிதர்களுடைய சரும ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தவிர நீக்கப்படாத கோதுமையை உணவாக சாப்பிட்றவர்களுக்கு செலினியத்தின் அதிகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். தோல் சுருக்கங்களை ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் தடுத்து எப்போதுமே இளமையாக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலை புத்துணர்ச்சி பெற செய்யும் உணவாக கோதுமை இருக்குது. அது போக கோதுமையில் நார் சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கு. இத்தகைய நார் சத்து நிறைந்த கோதுமையை உணவாக செய்து சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்கின்ற நச்சுகள் அனைத்தும் வெளியேற்றி உடலை தூய்மைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தோலில் இருக்கின்ற நச்சுக்கள் வெளியேறி விடுவதனால முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் போன்றவை ஏற்படாமல் சருமத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்கள் அனைவருடைய தலைக்கு பாதுகாப்பையும் முக அழகையும் தருவதில் முடி முக்கிய பங்காற்றுது. பெரும்பாலானோருக்கு வயதாகும் காரணத்தினாலும் உடலை சத்து குறைபாட்டினாலும் முடி கொட்டுதல், தலைமுடி அடர்த்தி குறைவு போன்ற குறைபாடெல்லாம் ஏற்படுது. ஸோ கோதுமையில் ஜிங்க் சத்து அதிகம் இருக்கிறதுனால இந்த ஜிங்க் சத்து தலைமுடிக்கு பலம் தந்து தலைமுடி அடர்த்தியாக வளர உதவுது. மேலும் தலைமுடிக்கு பளபளப்பு தன்மையை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயலாற்ற உணவில் சரிவிகிதமான ஊட்டசக்திகள் நிறைந்த உணவை சாப்பிட்றது அவசியம். அதிலும் குறிப்பாக வைட்டமின் பி சத்து தினந்தோறும் சாப்பிட்றது உண்மையாலே இடம்பெற வேண்டும். கோதுமையில் வைட்டமின் பி சத்து அதிகம் இருக்குது. எனவே கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவு சாப்பிடுபவர்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, இந்த மாதிரியான தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இந்த ஒரு வீடியோ மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டு போயிடுங்க மக்களே. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.